ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். ஒரு ½ அன் ஹவரில் நல்ல டேஸ்டியான நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி 100 கிராம் நெத்திலி மீன் கருவாடு எடுத்திருக்கேன். இதை வெறும் வானலில் ஒரு 30 செகண்ட் ஃப்ளேமை சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். கருகிடாமல் வறுத்து எடுத்துக்கணும். கருவாடை வறுத்து சேர்க்கும் போது தான் குழம்பு நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது கருவாடை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி கொஞ்சமாக அடுப்பில் வச்சுருக்கேன். பச்சை தண்ணியில் க்ளீன் பண்ணக்கூடாது. தண்ணி காய வச்சு நம்ம வறுத்த கருவாட்டில் ஊற்றிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் அது நல்லா ஊறட்டும். அப்போ தான் ஈஸியாக அந்த தலையெல்லாம் பிக்கிறதுக்கு வரும். இப்போது கருவாடை க்ளீன் பண்ணிக்கலாம். கருவாடோட தலைப்பகுதி எடுத்துடணும். அதே மாதிரி அதோட வயிற்று பகுதியில் குடல் பார்ட்டு கொஞ்சம் பிளாக் கலரில் இருக்கும். அதெல்லாம் அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா கருவாடு சாப்பிடும்போது கசப்பாக இருக்கும். இந்த கருவாட்டில் அந்தளவுக்கு அதிகமாக மண்ணெலாம் இல்லை. அதனால நான் ஒரு டைம் தான் வாஷ் பண்ண போகிறேன். உங்கள் கருவாட்டில் மண் நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 3 டைம்ஸ் 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இல்லைனா நம்ம குழம்புல போட்டதுக்கப்புறம் நல்லா மண்ணெலாம் வந்து குழம்புல இருக்கும், சாப்பிடவே முடியாது. இப்போது நான் வேறு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பச்சை தண்ணியிலேயே வாஷ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளியை நான் தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், இது கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், இது கூட ஒரு 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூட பூண்டு பல் ஒரு 7-8 சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போது சின்ன வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸில் நல்லா வதங்கிருச்சு. இது கூட 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தது சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு வதக்கிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக வதங்கலாம் தேவையில்லை, நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ இது கூட தூளுப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வதக்கிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போது தக்காளி 5 மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும். வதங்கிருச்சு. இது கூட 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துக்கலாம். இப்போது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போது 5 மினிட்ஸில் நல்லா ஆறிடுச்சு. நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். இதில் ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 5 வெந்தயம், இது கூட 5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணது சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மொச்சக்கொட்டை இதெல்லாம் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி வெறும் கருவாடு மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இப்போது இது நல்லா வதங்கின உடனே நம்ம ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைனா 1/2 டீஸ்பூன் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஒரு கலருக்காக தான் சேர்க்குறேன். நீங்கள் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்க்க தேவையில்லை. ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது. இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகணும். ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டுடலாம். இடையில ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு டைம் எடுத்து கிளறி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி போய் பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடணும். இப்போது 5 மினிட்ஸில் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இது கூட நான் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். டோட்டலாக ஒரு 15 நிமிஷத்தில் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. பச்சை ஸ்மெல்லாம் சுத்தமாக இல்லை. இப்போ இது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த கருவாடை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் குழம்ப. அப்போ தான் கருவாடெல்லாம் நல்லா வேகும்.
இப்போது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இது கூட ஒரு 1/4 மூடி தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டோன்னா நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி. ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் சேர்த்ததுக்கப்புறமும் 5 மினிட்ஸ் நல்லா குழம்பு கொதிக்க விடணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒரே டைமில் சேர்த்துடக்கூடாது. லாஸ்ட்டாக உப்பு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.